ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். என்ன டுட்டோரியல் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் 2 டைப் உண்டு. 2 மாடல்லையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன். நீடில் நார்மல் அயன் நீடில் எடுத்திருக்கிறேன். நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ண நமக்கு நல்ல ஷைனிங் கொடுத்துரும். நீங்கள் புதுசாக பழகும் போது அயன் நீடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டேஷன் கொடுத்து எடுக்க நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அயன் நீடில் சரியாக வரலை அப்படின்னா, டூலிப் பிராண்ட் நீடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 13 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு 2 ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். இதில் கரெக்டாக இதில் டாட் வச்சுருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு சென்டிமீட்டர் கணக்குலையும் ஒவ்வொரு டாட் வச்சுருக்கிறேன். ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 பக்கமுமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட் இப்போ டபுள் லேயராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டாட் நம்ம இப்போ போய்க்கலாம். அதில் பேக் ஸ்டிச் நம்ம போட்டு இப்போ எடுக்க போகிறோம். பேக் ஸ்டிச் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஒரு ஜிக்ஸாக் மெத்தடில் இதை கொண்டு வர போகிறோம். ஜிக்ஸாக்காக அதுக்கு ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட் சைட்லேருந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு லெஃப்ட் சைடு வரும்போது த்ரெட்டை கீழே கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சாக கீழே கொண்டு வர போகிறோம். ரைட் சைடு மேலே கொண்டு போக போகிறோம். இதுதான் கான்செப்ட். பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். பாருங்கள், ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி செயின். அந்த குட்டி லாக் உங்களுக்கு எதில் போடணும் அப்படின்ட்டு டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் லாங் செயின் இருக்குல்ல, அது கொஞ்சம் அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு அந்த லைனுக்கு முன்னாடி போட்டுட்டு குட்டி லாக் கரெக்டாக அந்த லைன் மேலே இருக்கிற மாதிரி போடுங்க, சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணும்போது நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கிடச்சிரும். பாருங்கள், கீழே லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக வரேன், ரைட்டு நீடில் மேலே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஒன்று தான். இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுருவீங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் எண்ணாட் போட தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் மெத்தடுக்கு நம்ம வந்துடலாம். வீடியோ கவனிங்க, உங்களுக்கு புரியும். கரெக்டாக அந்த 1 இன்ச் முடிஞ்சதும் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக் லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த டிசைன் எடுத்தாலும் இந்த டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம முதல்ல என்ன ஃபாலோ பண்ணோமோ அதுவே தான் அகெயின் திரும்ப நமக்கு வரப்போகுது. பாருங்கள், நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலும் சரி, அந்த ஸ்டிச்சில் கண்டிப்பாக ஒரு டிசைன் எடுத்து பண்ணுங்கள். இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய டிசைனாக எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஸ்டிச்சுக்கு நமக்கு சரியான புரிதல் வரும். நம்ம ஒரே லைனில் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிச்சை எந்த டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. டைரெக்டாக ஒரு ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம மறந்து போயிடுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு டிசைனில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தோணும், இந்த இடத்துல இந்த ஸ்டிச் போடலாம், இந்த ஸ்டிச் நம்ம இந்த இடத்துல நம்ம பழகிருக்கோம், நம்ம போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பீங்க. நிறைய பண்ண தான் அதை பற்றின ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் போட்டுட்டு நம்ம போனோன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் ஒர்க் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டிசைன் கஸ்டமர் காட்டி இதில் நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் டிசைனை பார்த்த உடனே தெரியணும். இதில் எந்தெந்த ஸ்டிச் போட்டிருக்காங்க, இதில் லோட் போட்டிருக்காங்க, இதில் ஸ்டெம் போட்டிருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இதுக்காக தான் நீங்கள் பழகும்போதே நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். எந்த ஒரு டிசைனுக்குமே நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் டிசைன் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறதும் அதுதான், டிசைன் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது,
நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ பார்த்து அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 4வது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மெத்தட் தான், ஜிக்ஸாக் மெத்தடில் அகெயின் போயிடலாம். கீழே வரும்போது கீழ் நோக்கி ஸ்டிச்சஸ் போடுங்க, ரைட் சைடு வந்து மேல் நோக்கி போடுங்க. இந்த ஒன்று தான். இந்த ஸ்டிச் வந்து நெக் லைனில் போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. நெக் லைனில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 கலர் ஆர்டர் வைஸ் போட்டுக்கலாம், இல்லை ஒரே கலர் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இந்த இடையில இருக்க கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து மோத்தி பீட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுத்தா நல்லா இருக்குமோ, உங்களோட ப்ளவுஸோ சுடியோ என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னொரு மெத்தடும் உண்டு, அது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2 மெத்தடுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதும் நம்ம எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நார்மல் எண்ணாட் நம்ம போடுவோம்ல, அது போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த பட்டர்ஃப்ளையோட சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் யூஸ் பண்ணோம்ல, அந்த காட்டன் த்ரெட் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த சென்டரை வந்து கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதோட ஃபினிஷிங் இன்னும் நல்லா இருக்குல்ல. இந்த காட்டன் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம சில்க் த்ரெட் கூட நம்மளோட கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணும்போது 10 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இதே மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மோத்தி பீடு எடுத்திருக்கேன். நம்பர் 2 சைஸ் மோத்தி பீடு வந்து நான் சைடில் கொடுக்கும்போது இன்னும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நமக்கு சைடில் இந்த தெரிகிற அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குல்ல, நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி குட்டி லாக் போட்டு எடுக்கும்போது வர்ற அந்த ஹோல்ஸ் கூட நம்ம வந்து இந்த பீட் கொடுக்கும்போது, பீடோ இல்லை த்ரெட்டோ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு அசிங்கமாக தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் இது ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லுக் வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்குல்ல. இப்போ வந்து நம்ம இன்னொரு மெத்தட் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கும் நான் பக்கத்துலேயே ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம போட போகிறது இந்த ஜிக்ஸாக் மெத்தட் இல்லை, நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரைட் லோடு படித்தோம்ல, அந்த ஸ்ட்ரைட் லோடு தான் இப்போ இதுக்கு பயன்படுத்த போகிறோம். வெறும் ஃப்ளாட்டாக உள்ள ஸ்ட்ரைட் லோடு போட போகிறேன். இது வந்து இதுக்கான டுட்டோரியல் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் தேவைன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேக் செயின் போட்டு எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான், பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இந்த ஸ்டிச் புதுசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரைட் லோடுக்குள்ளே டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு எப்படி கரெக்டாக பென்சிலாலேயோ பெண்ணாலேயோ நம்ம ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே உங்களுக்கு லோடு போட சிரமமாக இருந்தது அப்படின்னா அந்த 2 லைன்லேயும் சில்க் த்ரெட்டோ சரிலையோ செயின் ஸ்டிச் 2 பக்கமும் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஃப்ளாட் லோடு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பிகினராக பழகுறீங்க அப்படின்னா அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது லோடு போட்டுட்டு அப்புறமா வெளியே பீடு இல்லைன்னா த்ரெட்டு வச்சு நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் முதல்லையே செயின் ஸ்டிச் போட்டுட்டு லோடு ஃபுல்லாக போட்டு முடித்த பின்னோடு அகெயின் திரும்ப இன்னொரு செயின் ஸ்டிச் போடுற மாதிரி வரும். பார்த்திங்களா, ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொண்டு வர மாதிரி நம்ம முதல்ல போட்ட மாதிரி சென்டரை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இந்த 2க்கும் இடையில நான் வந்து ஒரு மோத்தி பீட் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டிச்சஸ் மட்டும் நான் கவர் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான் நான் பண்ணுறது. இப்போ அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பீடு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு செயின் ஸ்டிச். நம்ம முதல்ல வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த லோடுக்கான ஸ்பேஸ் நம்ம விட்டோமோ அதை கணக்கு வச்சு ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அது ஈவனாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம போட்டிருக்கோம்ல, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள், சரி த்ரெட் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் சில்க் த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் சரி வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் த்ரெட்டில் யூஸ் பண்ணோம்ல, அது போலவே அதுக்குள்ளேயுமே நம்மளோட நீடிலுக்குள்ளே இந்த பீடு இன்சர்ட் பண்ணி அந்த சென்டரில் கூட ஃபஸ்ட்டில் நம்ம போட்ட சென்டரில் கூட பீடு வர மாதிரி பண்ணலாம். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக ஒரே ஒரு மூத்தி பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். கடைசியில் பீடு போடலை அப்படின்னா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இப்போ கடைசியாக போட்டு நம்ம பீடுக்குள்ளே எண்ணாட் போட்டு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கவர் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மளோட ஸ்டிச் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதோட பேர் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். எந்த ஒரு ஸ்டிச்சோட நேமையும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. பாருங்கள், இது போல் நீங்களும் நிறைய ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்டிச்சோட டிசைன் வந்து நான் தரேன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் ஓனாக ஒரு டிசைன் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் நான் உங்களுக்கு தரேன் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கான பட்டர்ஃப்ளை. நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னன்னாலும் சேஞ்சஸ் பண்ணி எப்படினாலும் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக போக உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் சரி, உங்களோட டிசைனும் சரி பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும். நீங்களே ஆச்சரியப்படணும். முதல்ல நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கும் இப்போ நம்ம பண்ணுற டிசைனுக்கும் நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான டிசைன் எடுத்து பண்ணுங்கள். டைம் போகிறத நினச்சி கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி.